கழுவி காய வச்சாச்சு. நாளைக்கு ஒரு நாள் இது காயணும். 2-3 நாளாக காஞ்சிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து மதுரை ஸ்பெஷல் குழம்பு மிளகா பொடி அரைக்க போகிறோம். மல்லி வந்து பார்த்தீங்கன்னா மல்லி மிளகா வந்து பரமக்குடியிலேருந்து வந்திருக்கு. எங்கள் வீட்டுக்காரோடைய ஃப்ரெண்டு வந்து பரமக்குடியில் இருக்காங்க. அவங்க வந்து கொடுத்துட்டாங்க. நான் 2 கிலோ மல்லிப்பொடி 2 கிலோ தனி மிளகா பொடி அது தனியாக அரைச்சி வச்சுட்டு இப்போ வந்து குழம்பு பொடியை அரைக்க போகிறோம். நம்ம மதுரை சாப்பாட்டில் வந்து ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மசாலா தான். இன்றைக்கி நான் அரைக்க போகிற செட்டு வந்து 3 கிலோ அரைக்க போகிறேன். 3 கிலோ மல்லி 3 கிலோ வத்தல். வத்தலை வந்து க்ளீன் பண்ணி காய போட்டுட்டு மல்லியை வந்து ஒரு கழுவி காய போட்டிருக்கேன். ஏன்னா இது வந்து நமக்கு காட்டிலேருந்து அப்படியே கொடுத்து விட்ருக்காங்க. கடையிலேருந்து வாங்கலாம். மல்லி பாருங்கள், நம்ம கடையில் வாங்கினோம்னா ஒரு மாதிரி பச்சை நிறத்தில் இருக்கும். இதுதான் மல்லியோட ஒரிஜினல் கலர். பாருங்களேன், நம்ம கடையில் வாங்கினோம்னா ஒரு மாதிரி பச்சை நிறத்தில் இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. இதுதான் வந்து நம்ம வந்து விவசாயிகிட்ட இருந்து நம்ம நேரடியாக வாங்கிட்டு வந்திருக்கோம். பரமக்குடியிலேருந்து அந்த விவசாயம் பண்ணுற அந்த விவசாய மக்கள்கிட்ட இருந்து நேரடியாக நம்ம மல்லி வாங்கிட்டு வந்திருக்கோம். இதனுடைய ஒரிஜினல் கலரு இதுதான். பச்சை நிறத்துலையோ வேறு ஒரு வெள்ளை நிறத்துலையோ இருக்கும், அப்படிலாம் இருக்கக்கூடாது. இதுதான் வந்து நாட்டு மல்லி. இது ஒரு மல்லி வந்து நம்ம எடுத்து இப்படி வாயில் போட்டோம்னா அப்படி காட்டை வந்து நல்லா மூக்கில் ஏறும். அதே வந்து சாப்பிடும்போது அந்த மல்லி வாசம் மூக்கில் மேலே ஏறணும். மொத்தமாக அதை வந்து 10 கிலோ வாங்கி வச்சு 2 கிலோ மல்லி வந்து தனி பொடியும் 2 கிலோ வத்தல் தனியாக அரைச்சி வச்சு இப்போ வந்து 3 கிலோ செட்டு. 3 கிலோ செட்டுக்கு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். வந்து 3 கிலோ நான் அரைக்க போகிறதுக்கு 2 கிலோ நீல வத்தல் எடுத்திருக்கேன். 2 கிலோ நீல வத்தலுக்கு 1 கிலோ குண்டு வத்தல் எடுத்திருக்கேன். இதுவுமே அவங்ககிட்டே வாங்கினதான், விவசாயிகிட்ட வாங்கிட்டு இருந்தது தான், பரமக்குடியிலேருந்து. சீரகம் சோம்பு இதெல்லாம் வந்து வறுக்கிறதுக்கு கீழே போய் வறுக்க போகிறாங்க. வந்து மாடியில் எல்லாம் கழுவி காய போட்டாச்சு. சாயந்தரம் ஆயிடுச்சு. நான் காலையிலே வீடியோ எடுக்கணும்னு நினச்சி எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை இன்றைக்கி. அதனால் இப்போ வந்து சாயந்தரம் எடுக்க வந்துருக்கோம். இப்போ வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இப்போ இந்த வீடு எதாவது கட்டிக்கிட்டு இருக்காங்க போல், சவுண்டு ஓவராக இருக்குது. கீழே வறுக்கும்போது உங்களுக்கு அளவு எல்லாமே நான் சொல்கிறேன். வாங்க இப்போ நம்ம போய் மல்லி மிளகாய் சோம்பு சீரகம்லாம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வாங்க இப்போ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் 3 கிலோ செட்டுக்குரிய அளவும் 1 கிலோ செட்டுக்குரிய அளவும் 2த்தையும் சேர்த்தே சொல்லிடுறேன். ஓகேவா? ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2 நாளாக வந்து மாடில் மல்லி மிளகாய் காஞ்சிக்கிட்டு இருக்கு. இது 3ஆவது நாள் நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். 3ஆவது நாள் பார்த்திங்கன்னா மற்ற இதர பொருட்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம செலவு பொருள் இருக்குல்ல, மிளகு சீரகம் சோம்பு இதெல்லாம் கரெக்டான அளவு அளந்து எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து 1 கிலோ செட்டு அப்படின்னு சொல்கிறக்கூடிய அளவு நான் சொல்கிறேன். இது வந்து நான் 3 கிலோ செட்டுக்கு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். 1 கிலோ செட்டு அப்படின்னு சொன்னால் 1 கிலோ மல்லி 1 கிலோ வத்தல் சேர்க்குறது தான் 1 கிலோ செட்டு. இப்போ நீங்கள் 1 கிலோ சேர்க்குறீங்கன்னா 3/4 கிலோ நீல வத்தலும் 1/4 கிலோ வந்து குண்டு வத்தல் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், பேலன்ஸ் கொடுக்கும். எல்லாம் ஃபுல்லாமே நான் வந்து நீல வத்தல் தான் சேர்ப்பேன் அப்படின்னு சொன்னால் மல்லி வந்து 1/4 கிலோ சேர்த்துக்கோங்க. நீல வத்தலுக்கு 1/4 கிலோ சேர்க்கணும். 1 கிலோ வத்தலுக்கு 1 கிலோ வத்தல் நான் சேர்க்குறேன். குண்டு வத்தல் கலந்து சேர்க்குறேன்னா 1க்கு 1 போதும். இப்போ வந்து சீரகம் வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோவுக்கு 200 கிராம் சேர்க்குறேன். நான் வந்து 3 கிலோவுக்கு 600 கிராம் சேர்க்குறேன். சோம்பும் அதே மாதிரிக்கே தான் 1 கிலோவுக்கு 100 சேர்த்தா போதும். நான் வந்து 3 கிலோவுக்கு 300 சேர்த்துருக்கேன். சோம்பு சீரகம் மட்டும் கரெக்டான அளவு எடுத்து நீங்கள் வறுத்துக்கோங்க. முக்கால்வாசி பேர் சோம்பு சேர்க்க மாட்டீங்க. ஆனால் சோம்பு சேர்த்திங்கன்னா தான் குழம்பு பொடி நல்லாயிருக்கும். சீரகம் மற்ற பொருட்களை விட கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் குழம்பு பொடி வந்து நல்லா வாசமாகவும் கமகமுன்னு நல்லாயிருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த பொருட்கள் நம்ம வறுக்கும்போது வறுக்கும்போது பார்த்திங்கன்னா அடுப்பை ரொம்ப ஃபுல்லாக வச்சு சட்டியை கருக விடாமல் மிதமான சூட்டில் வச்சே நீங்கள் வறுத்தீங்க அப்படின்னு சொன்னால் எந்த பொருளும் கருகிடக்கூடாது. கருகிச்சுன்னா குழம்பு கசப்பாகி போயிடும். அதனால் ரொம்ப கவனமாக இதை செய்யுங்க. வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா விறகடுப்பு இருந்துச்சுன்னா விறகடுப்பில் வந்து சூப்பராக வறுத்து எடுப்பாங்க. இப்போ நல்லா எடுத்தாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கசகசா வந்து நம்ம சேர்க்குறோம், வெந்தயம் சேர்க்குறோம், கடுகு சேர்க்குறோம். இது மட்டும் கம்மியான அளவு தான் சேர்க்கணும். கசகசா வந்து 1 கிலோவுக்கு 20 கிராம் சேர்த்தா போதும். நான் வந்து 3 கிலோவுக்கு 50 கிராம் சேர்த்துருக்கேன். 20 கிராம் வந்து 1 கிலோவுக்கு 20 கிராம் கடுகு, 20 கிராம் வந்து வெந்தயம், 20 கிராம் கசகசா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நான் 3 பங்காக பிரித்து இப்போ எடுத்து நான் அரைச்சிக்கிட்டு இருக்கேன். அதே போல் சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன். 1 கிலோவுக்கு 150 கிராம் சாப்பாட்டு அரிசி எடுக்கணும். இப்போ நான் வந்து 3 கிலோவுக்கு 450 கிராம் எடுத்திருக்கேன். நல்லா நீங்கள் எழுதி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 150 கிராம் போதும். அதே போல் தான் மஞ்சளும் 150 கிராம் போதும் நமக்கு.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயமும் 1 கிலோவுக்கு 50 கிராம் பெருங்காயம் போதும். நான் 150 கிராம் எடுத்திருக்கேன் 3 கிலோவுக்கு. 1 கிலோவுக்கு 50 கிராம் போதும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா. மொத்தம் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க கடலப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுந்து எல்லாமே 150 கிராம் தான் எடுத்திருக்கேன் எல்லாமே. 1 கிலோவுக்கு 150 கிராம், 3 கிலோவுக்கு 450 கிராம் எடுத்து இப்போ நான் வந்து வறுத்து போட்டிருக்கேன். கடலைப்பருப்பு 450 கிராம், துவரம்பருப்பு 450 கிராம், உளுந்து 450 கிராம் எடுத்திருக்கேன். மிளகும் அதே போல் 450 கிராம் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் 1 கிலோவுக்கு 150 கிராம் கணக்கு. இது எல்லாமே கணக்கில் வச்சுக்கோங்க. கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா 1 கைப்பிடி அவ்வளோதான் நமக்கு வந்து. அரிசியும் அதே போல் 150 கிராம் 1 கிலோவுக்கு. நம்ம வந்து 450 கிராம் அரிசி வந்து எடுத்து வறுத்து வச்சுருக்கோம். அரிசியெல்லாம் வறுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒன்று கூட நமக்கு கருகி வரல. நல்ல மிதமான சூட்டில் பொறுமையாக நீங்கள் வறுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதே அளவுக்கு கடைசியாக வந்து எல்லாத்தையும் வறுத்துட்டு கடைசியாக கூட கடுகு, வெந்தயம், கசகசா போடலாம். ஆனால் நான் ஏன் ஃபஸ்ட்டே போட்டேன்னா சட்டி சரியாக லைட்டான சூட்டில் வறுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஐட்டம்லாம் கருகாது. அதெல்லாம் சிறிய பொருள். கடைசியாக சட்டி சூட்லேயே மஞ்சளும் சேர்த்தாச்சு. மஞ்சள் கடைசியாக வறுத்துக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டே போடும்போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மஞ்சளை போட்டுட்டு அடுப்பை வந்து எடுத்துகிட்டு கருவேப்பிலையே நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையே நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையே நீங்கள் மல்லி மிளகாய் வாங்கி மாட்டில் காயப்போடும் போதே 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கட்டு கருவேப்பிலையை வாங்கி வீட்டில் நிழல்லே காயப்போட்டுருங்க. வெயிலில் காயப்போட வேணாம். இப்போ மொத்தம் நம்ம 16 பொருள் இதில் சேர்த்துருக்கோம். இதனுடைய அளவுகள் வரிசைப்படி உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். இந்த பொடி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளுடைய திருமதி நாச்சியார் இல்லம் என்ற நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது வந்து நாங்கள் எங்கள் அம்மாவுடைய அம்மா, நாங்கள் அக்கா நினச்சி எல்லாமே எங்கள் ஃபேமிலியில் 3 தலைமுறை அரைக்கக்கூடிய மிளகா பொடி, குழம்பு மிளகா பொடி அவ்வளோ டேஸ்ட்டாக அள்ளிக்கிட்டு வரும். நல்லா சாம்பார், புளிக்குழம்பு, கறி குழம்பு, மீன் குழம்பு, மதுரை மட்டன் சுக்கா எல்லாமே வைக்கலாம். இதில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து வாங்குறவங்க எல்லாருமே திருப்பி திருப்பி கேட்டுட்டு தான் இருப்பாங்க. நம்மகிட்ட எப்பயுமே இந்த குழம்பு பொடி இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரைஸ் மில்லுக்கு எல்லாமே அரைக்க எடுத்துகிட்டு வந்துட்டு மிளகா மல்லி சேர்த்துருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிளகா மல்லியோட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டால் இது பரமக்குடியிலேருந்து வந்திருக்கு. எங்கள் வீட்டுக்காரோடைய ஃப்ரெண்டு அங்கே இருக்கனால அவங்க விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கனால எங்களுக்கு வந்து மிளகா மல்லி வந்து நல்ல காட்டில் விளையக்கூடிய பரமக்குடி மல்லி அப்படின்னு சொல்லி பேர் போனது. ஸோ அங்கேருந்தான் வாங்கி நம்ம அரைச்சி கொடுக்குறோம். அதனால தான் நம்மளுடைய குழம்பு பொடிக்குன்னே ஒரு தனி ரசிகர் கூட்டமே இருக்குது. அந்த அளவுக்கு நம்ம குழம்பு பொடி வந்து அவ்வளோ டேஸ்ட் அள்ளிக்கிட்டு இருக்கும். சூப்பராக இருக்குங்க. அம்புட்டு குழம்பு எந்த குழம்பு வச்சாலும் மணக்கும். இப்போ ரைஸ் மில்லில் வந்து பார்த்திங்கன்னா உடைக்கிற மிஷின் தனியாக இருக்குது. அதில் கொடுத்துருவோம். நம்ம மஞ்சள்லாம் நான் உடச்சி கொண்டுட்டு வரல. இந்த உடைக்கிற மிஷின் எல்லாத்தையும் உடச்சி பெருங்காயம்லாம் முந்தி உடச்சி கொண்டுட்டு வருவோம். இப்போ அப்படிலாம் இல்லை, அவங்களே உடச்சிக்கிறாங்க. உடைக்கிற மிஷினில் போட்டு உடச்சிட்டு நமக்கு வந்து இந்த ரைஸ் மில்லில் போட்டு அரைக்கிறாங்க. ஒரு 2 தடவை அரைச்சிட்டு ஆற வச்சுட்டு திருப்பி மறுபடியும் 2 தடவையாக அரைப்பாங்க. என்னமோ அதிகமான அளவு நம்ம அரைக்கிறதுனால கிட்டத்தட்ட 9 கிலோ வந்துருச்சு நமக்கு. 8.5 கிலோ கிட்ட நெருங்கிருச்சு எல்லாமே சேர்த்து. நல்லா ஆற வச்சு இப்போ வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. அங்கேயே ரைஸ் மில்லே ஒரு 3 ட்ரேயில் கொட்டி அவங்களே விட்டுட்டாங்க. நல்லா ஆறிக்கிட்டு இருக்குது. அந்த இடமே நல்லா வாசம் இருக்க. எல்லாருமே கேட்டாங்க, என்னென்ன நீங்கள் போட்டிங்க, இதில் வந்து என்னென்ன சேர்த்துருக்கீங்க, குழம்பு பொடி இவ்வளோ வாசமாக இருக்கே, சூப்பராக இருக்கே அப்படின்னு அங்கே இருந்த நிறைய சிஸ்டர்ஸ் வந்து என்கிட்ட கேட்டுட்டு அளவு அவங்களும் எழுதிட்டும் போனாங்க. இப்போ எல்லாமே ஆற போட்டாச்சு பாருங்களேன். இந்த மாதிரிக்கு ஆற போட்டு இதை பக்குவமாக நம்ம எடுத்துகிட்டு வரனால தான் இதுக்கு வந்து அவ்வளோ மவுசு அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்து சேர்க்குற செலவு பொருள் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான அளவு சேர்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் அவங்க குழம்பு பொடி அவ்வளோ ருசி அம்புட்டு தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஒருத்தர நம்ம பொடி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.